நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உன்னை நானே பார்க்கலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ எதுக்காக நேத்து மேலே பாட்டுக்கு போன? என் பொண்ணை பார்க்க. என்ன உனக்கு அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இருக்கு. ஏன்னா நீ அந்த வீட்டுக்கு போறது என் தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க யாருக்குமே அது பிடிக்கல. அப்படின்னா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. அப்புறம் என்னால ஒரு ப்ராப்ளம் அந்த வீட்டுல யாருக்கும் இருக்காது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ராயும் துளசியும் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஓ, இனிமேலும் நான் அங்க போவேன். என் பொண்ணை பார்க்கறதுக்காக மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்டையும் பார்க்க போவேன். ஏய் மனசி, நீ கிளம்பி எலினா. கேஸ் டீடைல்ஸை நான் கால் பண்ணி சொல்றேன். ஓகே மேடம். உனக்கும் எலினாவுக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ. அதுக்கான இடத்த நானே ரெடி பண்ணி தரேன், கோர்ட்ல. அங்க நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து என்ன வேணா பண்ணிக்கோங்க. இங்க என்னை பார்க்க யாரு வேணா வருவாங்க. அது உன்னோட எதிரிகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்கெல்லாம் ஏன் கெஸ்ட். கெஸ்ட்டுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உன் பொண்டாட்டி கொஞ்சம் கத்துக்கொடு. நீ டென்ஷன் ஆகாத மனசி. தங்கச்சியை நேசிக்கிற யாரா இருந்தாலும் இப்படி டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. எலினா இங்கே வந்தது எமியோட கேஸ் விஷயமா தான். மித்ரா நீ கேஸை நடத்தினா எமி அவளுக்கு கிடச்சிருவான்னு அவன் நம்புறா. ஆனால் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. எமியை கண்டிப்பாக எலினா கூட அனுப்ப விட மாட்டேன். அவள் எப்போவும் ராய் கூடையும் துளசி கூடையும் தான் இருப்பா. நீ தைரியமாக இரு. ஐயோ, இத பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. ஹாய் செல்லக்குட்டி, என்ன பண்ற? விளையாடுறியா? இல்ல, சாப்பிடுறேன். வயசுல பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் எடுக்க முடக்கலாம் பேசக்கூடாது. கெட்ட பசங்க தான் அப்படி எல்லாம் பேசுவாங்க. உன்னை உங்க அம்மா யூகேக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா உன்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? அப்புறம் எல்லாரும் உங்க அம்மாவை தான் குறை சொல்லுவாங்க. எங்க அம்மா என்ன யூகேக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது ஆண்டி? அதெல்லாம் எனக்கு தெரியுமா? எங்க மம்மி கூட என்ன அனுப்ப மாட்டேன்னு எங்க அப்பா சொல்லிட்டாரே. அது உன்னை வருத்தப்பட வைக்க கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லிருக்காங்க. இல்ல,
கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாருன்னு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், நான் கேட்டனே. உன் அப்பாவோட கவலையெல்லாம் துளசி அம்மா போக வச்சிருவாங்க. எப்படி? நீ போயிட்டதுக்கு அப்புறம் உன் துளசி அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு குட்டி பாப்பா பிறக்கும். அதுக்கப்புறம் அதை தான் கொஞ்சுவாங்க. அப்புறம் உன்னோட பேரை கூட அவங்க மறந்துடுவாங்க. என்னாச்சுமா? ஆண்டி என்கிட்ட எங்க மம்மி என்னை கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. என்ன எங்க மம்மி கூட அனுப்பிடாதீங்கம்மா. என்ன தாரா இது? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் குழந்தையோட மனசை கவலைப்பட வைக்காதேன்னு. நான் அவளோட பிஞ்சு மனசு வருத்தப்படணும்லாம் சொல்லல. நடக்க போற விஷயத்த முன்னாடியே அவளுக்கு சொல்லி எச்சரிக்கை பண்றேன். எப்படி இருந்தாலும் அந்த எலினா வந்து இவளை கூட்டிட்டு போயிடுவா. அப்ப இவ வருத்தப்படாம இருக்கணும்னா முன்னாடியே எல்லா விஷயத்தையும் இவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கூட்டிட்டு போகும்போது அவ்வளவா அழமாட்டா. அதை விட்டுட்டு அனுப்ப மாட்டோம் அப்படியெல்லாம் போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், நாளைக்கே எலினா கூட்டிட்டு போகும்போது பாவம் இவ தான் வருத்தப்படுவா. புரியுதா? இந்த காலத்துல யாருக்குமே நல்லது சொல்லக்கூடாதுன்னு என் அப்பா என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாரு. அது ரொம்ப கரெக்ட். சொல்ற நம்மளதான் தப்பா நினைப்பாங்க. என்னைய மம்மி கூட்டிட்டு போயிடுவாங்களாம்மா? ஏம்மா, சாப்பிடும் போதாவது அந்த போனை கொஞ்சம் ஓரமா வைக்க கூடாதா? நான் தேவா அண்ணனோட வெட்டிங் வீடியோவை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு பாரு. இவளுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு 5 பேர் அதிகமாயிட்டாங்க. அந்த சந்தோஷத்துல இருக்கா நடி. 5 பேர்லாம் இல்ல, ஒரே நாள்ல 150 பேர் என் ஜிஎல் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலா 151 பேரா? அப்போ என் கல்யாணத்தால லாபம் உனக்கு தான். இங்க பாருங்க கௌரி, வீடியோ எடுத்தா மட்டும் போதாது, நல்லா படிக்கவும் செய்யணும். இல்லைன்னா அப்பா வேற மாதிரி ஆயிடுவேன். நான் நல்லா தான்ப்பா படிக்கிறேன். வேணும்னா ரிசல்ட் வரும்போது நீங்களே பாருங்க. நீ ஏம்மா சாப்பிடாம இருக்கிற? எங்க வீட்டு சாப்பாடு உனக்கு பிடிக்கலையாம்மா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் என்ன, வீட்டு ஞாபகத்திலே இருக்கியாம்மா? அதெல்லாம் 2-3 நாள்ல சரியா போயிடும். கண்டிப்பா நீ மனசி, அதை கொஞ்சம் எடுத்து கொடு. இப்போ என்னாச்சு தெரியுமாம்மா? நான் இப்பதான் மானசுகிட்ட எங்க வீட்டு சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா கிச்சனுக்கு போய் உனக்கு பிடிச்சத நீயே செஞ்சு சாப்பிடு. மானசியோட கைப்பக்குவத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம்ல. ஏமா, உங்க வீட்ல நீ சமையல் கட்டுக்குள்ளெல்லாம் போவியா? சாப்பிடுறதுக்கு இல்ல, சமையல் பண்றதுக்கு. இல்ல, எங்க வீட்டுல சமையல் பண்றது அம்மாவும் துளசியும் தான். அப்போ சந்திரன் கூட புருஷன் வீட்ல இருந்தப்போ அங்கேயும் நீ சமைச்சதே இல்லையா?
என்ன மித்ரா அண்ணி இது? ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்ணி இப்படி எல்லாம் கேக்குறது? மனசு அண்ணி பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு போறாங்க. நான் கேட்டது உண்மைதானே? இதுல வருத்தப்பட என்ன இருக்கு? மானசியை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் நாமளா தான் சம்பந்தம் பேச போனோம். அப்படி இருக்கும்போது பழைய கதையெல்லாம் சொல்லி மானசியை கஷ்டப்படுத்த வேண்டாமேம்மா. இல்ல மாமா, நான் எதுவும் மனசுல வச்சுட்டுலாம் கேட்கல. ஒருவேளை நான் சொன்னது மானசியை காயப்படுத்தியிருந்தா நான் போய் சாரி கேட்டுடுறேன் மாமா. சாரிலாம் கேட்க வேண்டாம். இனிமே இப்படி காயப்படுத்தாம இருந்தா போதும். பொண்டாட்டிய சொன்னது இவனுக்கு கோவம் வந்துருச்சா? ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் சந்தோஷத்துக்காக நான் மானசிய திரும்ப திரும்ப காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன். மித்ரா, நீ சொன்னதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இல்ல, என்னால திரும்ப எதுவுமே சொல்ல முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திரும்ப நீ எதுவும் சொல்லாம இருந்தது நல்லது. இந்த வீட்டுல நானும் கௌரியோ அண்ணி எதுத்தெல்லாம் பேசினதே இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, மித்ரா அண்ணி எங்களுக்கு அம்மா மாதிரி. அப்பப்போ மித்ரா அண்ணி அந்த உரிமையோட எங்க கிட்ட நடந்துப்பாங்க. உங்ககிட்ட அம்மா மாதிரியோ இல்ல மாமியார் மாதிரியோ என்ன வேணா நடந்துக்கிட்டோம். ஆனா அதே மாதிரி அவங்க என்கிட்ட நடந்துக்கலாம்னு நினைச்சா நான் வேற மாதிரி பேசிடுவேன். கல்யாணம் ஆனா அடுத்த நாளே நான் சண்டை போட்டா நல்லா இருக்காது. அதனாலதான் கோவம் வந்ததும் நான் பாட்டுக்கு இங்க வந்துட்டேன். இல்லைன்னா நான் யாருன்னு உங்க அன்னிக்கு ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருப்பேன். ஹேய், மித்ரா அண்ணிக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நீ அவங்க சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துரு. சேரியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இடம் இருந்தா என் ட்ரெஸ்ஸையும் கொஞ்சம் உள்ள வச்சுறேன். பாக்குறேன். இப்ப இவகிட்ட எதுவும் பேசாம இருக்கிறதா நமக்கு நல்லது. ஏற்கனவே இவ செம்ம கோவத்துல இருக்கிறா. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. மானசி, தேங்க்ஸ் கப்பாம்பூச்சி, தேங்க்ஸ். ஒன்றும் இல்லை மானசி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா? ஒரு மதம் பிடிச்ச யானை வந்தா கூட எதிர்த்து நிக்கிற. ஆனா ஒரு கற்பாம்பூச்சியை பார்த்து பயப்படுறியே. எனக்கு கற்பாம்பூச்சின்னா ரொம்ப பயம். இரு பாக்குறேன். என்னாச்சு தேவானே? என்னாச்சு? என்னாச்சு அண்ணி? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்துனீங்க? என்னாச்சு மானசி? என்னாச்சு தேவா, ஏன் கத்துனா? சேச்சே, நாங்க சும்மா. நீங்க போங்க. அப்புறம் இனிமே இந்த மாதிரி சவுண்டு கேட்டா நீங்க எல்லாம் வராதீங்க. என்ன மானசி? நீ வா அஸ்வினி. அப்புறம் பேஷன்ஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட்.
வரட்டுமா? ஓடி ஓடி ஓடின்றல. வரட்டுமா வக்கீல் சார்? போ போ. கருப்பாம்பூச்சியை பார்த்து தான் நான் கத்தனேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க. அப்படி என் பொண்டாட்டி யாரும் கிண்டல் பண்ண தேவையில்லை. கருப்பாம்பூச்சியை வச்சு இனிமே கேம் விளையாட வேண்டியதான். கருப்பாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே, கருப்பாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே, கருப்பாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. கருப்பாம்பூச்சி கருப்பாம்பூச்சி நான் தூங்க போறேன், போங்க. சரி படு. ஐயோ கருப்பாம்பூச்சி. சரி கண்ணாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு. கருப்பாம்பூச்சி அற்பாம்பூச்சி. வாய் மூடுங்க. அப்பா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம பார்க்குக்கெல்லாம் போலாம், சரியா? ஐயோ, என் மொபைல் எடுக்க மறந்துட்டேனே, கொஞ்சம் எடுத்துருவாமா? இந்த கொடு. இந்தாங்கப்பா. இப்படி வா. இத உங்க அம்மாக்கு கொடு. என்னம்மா இது? இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலையா? இனி என்ன அடிச்சாதான் உன் கோவம் போகும்னா என்ன அடி. பரவாயில்ல அடி. எனக்கு யாரையும் அடிக்க வேண்டாம். அப்ப என்ன கொல்லணுமா? அப்ப கொல்லு. இப்படி நீ என் கூட பேசாம இருக்கிறத விட நல்லது நான் சாகிறது தான். நடந்த எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட சாரி கேட்டல. அப்படி இருந்தும் என் மேல உனக்கு கோவம் போலையா? இங்க பறந்து இல்லைனா என்ன நான் சொல்லியா இங்க வந்தா? நீ இப்படி கோபுரத்தை பார்த்தா நான் தான் அவளை வீட்டுக்கு வர வச்ச மாதிரி இருக்கு. அவளை வீட்டுக்குள்ள வர வச்சது நீங்க தானே, நான் இல்லல. வேற வழி இல்லாம உள்ள வர வச்சுட்டேன். இனி அப்படி பண்ண மாட்டேன். உன் மேல சத்தியமா. இங்க பாருங்க, எனக்கு உங்க ப்ராமிஸ் மேல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. அவ வந்தா நீங்க மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள விடதான் போறீங்க. உங்களுக்கு என்ன விட முக்கியம் எலினா தான். ஐயோ துளசி, இப்படி கடவுளுக்கு அடுக்காததெல்லாம் சொல்லாத. என் மனசுல எலினா கிடையாது. அங்க நீயும் எமி பாப்பாவும் மட்டும்தான் இருக்கீங்க. நீ என்ன கொஞ்சம் நம்பு. திறந்து காட்ட முடிஞ்சிருந்தா என் மனசை நான் திறந்து காட்டியிருப்பேன். அப்ப நீ அதை நம்பி இருப்ப. திறந்து காட்டுங்கப்பா. நீ வேற நேரம் தெரியாம காமெடி பண்ணத. சரி சரி, ஓவர் ஹேக் பண்ணாம வேலைக்கு போற வழியை பாருங்க. இதான் பொண்ணுங்களோட பிரச்சனை. உண்மையை நிரூபிக்கலன்னு பார்த்தா அதை நம்ப மாட்டீங்க. நடிப்புன்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல, மேல ஒருத்தன் பாக்குறான்ல, அவனுக்கு புரிஞ்சதுன்னா போதும். தாராண்டியாவா சொன்னீங்கப்பா? இல்ல, தாராண்டியோட ரூம் தானே மேல இருக்குது, அதான் சொன்னேன். நீ என் பக்கமா இல்ல அம்மாவோட பக்கமா? அது ரெண்டு பேருக்கும். அப்படின்னா உங்க அம்மா கிட்ட சொல்லி என் மேல கோவப்பட வேணாம்னு சொல்லு. அப்படி பண்ணா நீங்க எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? என்ன வேணாலும். அப்பா நீங்க போயிட்டு வரும்போது அம்மாவோட கோவத்தை நான் காண மடிச்சிருவேன்பா. ஓகே. இது எனக்கா இல்ல அம்மாக்கா? இது உனக்குதான்.
தேவா கூட ஒரே ரூம்ல தூங்க வேண்டியவ இப்ப வெளியே நின்று காவல் காக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சத்தத்தையும் காணோம். நீ எங்க தேவண்ணா ரூம் முன்னாடி என்ன பண்ற? அது என்னோட ஆணி இங்க விழுந்துருச்சு. ஓ ஆணியா? என்னோட ஆணி இல்ல, கம்மலோட திருகாணி. உன் கம்மலுக்கு 2 ஆணி இருக்கான்னு? அது இதோடது இல்ல, வேற கம்மலோடது. ஏய், நீ போய் சொல்றேன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. நீ எதுக்கு இங்கேயே சுத்தி சுத்தி வரேன்னு எனக்கு தெரியும். கௌரி, சும்மா தேவையில்லாம ஏதாவது சொல்லாத. நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. நீ எப்படிப்பட்ட பொண்ணா வேணா இருந்துக்கோ, இனி எங்க அண்ணன் முன்னாடி தேவையில்லாம சுத்தாத. முன்ன மாதிரி கிடையாது. இப்ப எங்க அண்ணனோட ரூம்ல இன்னொரு பொண்ணு இருக்கா, எங்க அண்ணனோட பொண்டாட்டி, என் மானசி அண்ணி. நீ தேடிக்கிட்டு இருக்கிறது எங்க அண்ணி ஏதாவது பார்த்தாங்கன்னா அது பெரிய அசிங்கம். அசிங்கம் உனக்கு மட்டும் இல்ல, நீங்க தங்க வச்சிருக்கிற மித்ரா அன்னிக்கும் தான். அதனால ரூம் முன்னாடியே சுத்திட்டு இருக்காம போற வழிய பாரு. வாழைப்பூ ஏதுமா? நேத்து காய்கறி விற்கிறவர் வச்சிருந்தாரு, வாங்கியிருந்தேன். வாழைப்பூ பொரியல் எமிக்கு ரொம்ப பிடிக்கும். எமிக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் வாழைப்பூ கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் வாடி போன வாழைப்பூ தான் கிடைக்குது. இது ஃப்ரெஷ்னு நினைக்கிறேன். 2 வாங்கினேன். ஏற்கனவே ஒன்று கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படின்னா ஒன்று பண்ணுமா, எமிக்கு நீ இதுல வடை பண்ணி கொடு. பொரியலை விட வாழைப்பூ வடை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்னே போதும். வடை சுடவா? வாழைப்பூ வடைலாம் எனக்கு தெரியாது, நீங்க பண்ணுங்கம்மா. சரி, நானே பண்றேன். நீ அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுமா. அம்மா இது போதுமா? போதும் போதும். இதெல்லாம் ஏன் எங்களுக்கு சின்ன வயசுல செஞ்சு தரல? என்ன வேணும்? கடலை பருப்பா? கடலை பருப்பு இந்தாங்க. எவ்வளவு வேணும்? போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுமா. பாருங்க. போதும் போதும். நல்ல தண்ணியில கொஞ்ச நேரம் அதை ஊறவே. குழந்தைங்களுக்கு வெளியில இருந்து இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கறத விட வீட்லயே நம்ம சமைச்சு கொடுக்கறது தான் நல்லது. அது அவங்க உடம்புக்கும் நல்லது, நல்லாவும் சாப்பிடுவாங்க. எப்பவுமே எமிக்கு வெளியே இருந்து வாங்கி தாங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லவே மாட்டேன். அதுல என்னென்னலாம் கலப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நீ கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் பெருஞ்சீரகமும் எடுத்துக்கணுமா. எவ்வளவு வேணும்? ஒரு 5-6 எடுமா. ஆமா, மிளகா கம்மியா சேர்த்துக்கலாம். காரம் அதிகமான சாப்பிட மாட்டா. 1 2 3. இங்க பாருமா, நானும் குழந்தைங்களை பெத்து எடுத்தவதா, எனக்கும் தெரியும். ஐயோ, தெரியாம சொல்லிட்டமா, சாரி. போடவா? போடு. கழுவவா? சரி. ரெடி. கட் பண்ண வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சரி. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுமா. பெருஞ்சீரகம் ஃப்ளேவர் அதிகமாயிடாது? ஆமா. சரி, அதுக்குள்ள வெங்காயத்தை வெட்டிடு. அம்மா எப்படி செய்யறேன்னு பார்த்து கத்துக்கோமா. அத சமைக்க நீங்க இருக்கிறீங்களே, அப்புறம் என்ன? அம்மா, வாழைப்பூ போட வேண்டாமா? வாழைப்பூ கடைசியா போடணும். கொஞ்சம் தண்ணி எடுத்து இதுல ஊத்துமா. கொஞ்சமா. இதுல எடுத்துக்கலாமா? கொஞ்சமா. போதுமா? போதும். யாரு வெளிய இருந்து பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க? ஒருவேளை சாரு ஆண்டி எனக்காக ஆர்டர் பண்ணிருப்பாங்களோ? மேடம், எமீரா கிட்ட கொடுக்கணும். என்னதுங்க இது? பீட்சா மேடம். யார் ஆர்டர் பண்ணா? எலினாங்கறவங்க. Thank you மேடம். ஓகே.
ஏமி பாப்பா என்ன இந்தா உனக்கு சாப்பிட பீட்சா. ஹாய் பீஸா. வா சாப்பிடலாமா? ஆஹா. நம்ம சாப்பிடலாமா? ஆஹா செம டேஸ்ட். என்ன தாரா இது? எம்மிக்கு எதுக்காக இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வாங்கி தர? இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நான் இவளுக்கு வாங்கி தரதே இல்ல. இத நான் ஒன்னும் ஆர்டர் பண்ணல, அவளோட ஒரிஜினல் மம்மி தான் ஆர்டர் பண்ணி விட்டுருக்காங்க. அப்புறம் இவ்ளோ பெரிய பீட்சாவை அவளால தனியா சாப்பிட முடியாதுல்ல, நானும் சேர்ந்து கம்பெனி கொடுக்கறேன், அவ்வளவுதான். அப்புறம் இவ மம்மிக்கே இல்லாத டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு அண்ணி தேவலாம்? நாளைக்கே எலினா அவங்க எம்மிய கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா யூகேல பீட்சாவும் பர்கரும் தான் 3 வேளையும் கொடுக்க போறாங்க. அதை விட்டுட்டு இங்க கொடுக்கற மாதிரி கூட்டு, அவியல், பொரியல், சாப்பாடு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஹாய் துளசி, என் பொண்ணுக்கு ஒரு பீஸா வாங்கி கொடுக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நான் நம்பலாமா? சூப்பரா இருக்குல்லம்மா. நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு நீ கோர்ட்டுக்கு வரலையா? இல்லை மேடம், நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா திடீர்னு? தேவாவுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நான் இங்கே இருக்கிறது எனக்கு நல்லதா படலை மேடம். ஏம்மா திடீர்னு அப்படி சொல்ற? இப்போதைக்கு தேவாவோட கல்யாணத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன். இனி மானசி பெத்து போடுற குழந்தைங்களையும் பார்க்க என்னால் முடியாது, அதனால தான் கிளம்புறேன். அந்த அளவுக்குலாம் இங்க எதுவும் போறது இல்ல அஸ்வினி. அதுக்கு முன்னாடியே மானசிய நாம இந்த வீட்டை விட்டே துரத்த போறோம். என்னால நீங்க சொல்ற எதுவுமே நம்ப முடியல. அது தேவாவோட கல்யாணத்தோடு போயிடுச்சு. அஸ்வினி, உன் மனநிலைமை எனக்கு புரியுது. தேவாவை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேங்கிற வருத்தம், அதை தான் நீ இப்ப என்கிட்டயும் காட்டுற. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ இந்த வீட்டுல நடந்துகிட்டனா ரொம்ப சீக்கிரமாவே இந்த வீட்டோட மருமகள் ஆயிடுவ. எப்படி? ஐடியாலாம் இருக்கு, டைம் வரும்போது சொல்றேன். அதுக்கு நான் இந்த வீட்டில் தான் இருந்தாகணுமா? நீ இங்க இருந்தாதான் நான் மனசுல நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடத்த முடியும். அதனாலதான் நீ இங்கேயே இருக்கணும்னு நான் உறுதியா சொல்றேன். ஆனா என்னாலலாம் தேவாவும் மானசியும் கொஞ்சிறதெல்லாம் பார்க்க முடியல. அதை பார்க்குறப்போ எனக்கு என்னைய குத்தி கொல்லணும் போல தோணுது. அவங்க பேருக்கு தான் ஒன்னா இருக்காங்க, நெருக்கமா பழகுற மாதிரி எனக்கு தோணல. மானசி நடந்துக்கிறத பார்த்தா தேவாவை விட்டு விலகி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா எதனாலன்னு தான் எனக்கு புரியல. ஆனா எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் அன்பா இருக்க மாதிரி தான் தோணுது.
ஒருவேளை அப்படியே இருந்தா கூட ரொம்ப சீக்கிரமாவே தேவாவையும் மானசியும் நான் பிரிச்சிருவேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த மித்ராவர்மாக்கு நல்லா தெரியும். நான் தேவாவோட மனைவி ஆகணும். அதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அதுக்காக மானசியை கொல்லணும்னா கூட நான் தயாரா இருக்கேன். உள்ள வாங்க. என்னாச்சு? உங்களோட முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. மூத்த மக வீட்டை விட்டு போயிட்டாளேனா? என் பொண்ணு வீட்டை விட்டுலாம் போகல. அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி இருக்கோம். அதனால சங்கடம்லாம் இல்ல, சந்தோஷம்தான். அது எனக்கு தெரியாதா? கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையெல்லாம் மானசிக்கு கிடைச்சிருக்கு. டிவோர்ஸ் ஆயிருந்தும் மானசிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்த அந்த பையனுக்கு பூ போட்டுல கும்பிடணும். ரெண்டாவது கல்யாணம்ன்ற குறை மட்டும்தான் என் பொண்ணுக்கு இருக்கு. மத்தபடி எந்த குறையும் கிடையாது. அதுவே ஒரு குறை தானே. ஹாய் ஆண்டி. ஹாய். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சிங்கப்பூர்ல அவருக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல வேலைக்கு வேகன்சி இருக்கான். நந்துவோட பாஸ்போர்ட்டோட காப்பி அனுப்புனா அடுத்த வாரமே விசா வந்துடும். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வருமா அவர் சொன்னாரு. எவ்வளவு காசு கொடுக்கறேன்னு சொன்னாலும் நந்து இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் விட்டு எங்கேயும் போக மாட்டாரு ஆண்டி. நீ கொஞ்சம் சொல்லி பாரு தாரா, இது ஒரு கோல்டன் ஆஃபர். நான் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போலாமான்னு அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். நான் எந்த நாட்டுக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு. அதனால திரும்பவும் சொல்லி அவமானப்பட நான் விரும்பல. அவங்க அப்பா இங்க இருக்கும் போதே அவனுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அன்னைக்கே அவன் சொல்லிட்டான், எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு. அப்புறம் எங்களுக்கு ஒரே பையன் தானே இருக்கான். அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுல எங்களுக்கு இஷ்டமே இல்லை. அப்படின்னா உங்க பையனை தூக்கி இடுப்புல வச்சுக்கோங்க, எங்கேயும் அனுப்ப வேண்டாம். அவன் உங்க புள்ள மட்டும் இல்ல, இவளோட புருஷனும் தான். அப்போ எங்க வீட்டு பொண்ணோட எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? எப்படியும் நீங்க யாருமே நந்துவை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. நாங்க என்ன கவலைப்படலன்னு நீங்க சொல்றீங்க? எந்த கவலையுமே படல. அப்படி இருந்தா நீங்க நந்துக்காக ஏதாவது பண்ணிருப்பீங்கல்ல. ஒரு பெட்டி கடை வச்சு கொடுக்கணும்னு கூட நீங்க நினைக்கலையே. நந்து சொந்தமா ஏதாவது செய்ய ஆசைப்பட்டானா அதை செஞ்சு தர நாங்க ரெடியா இருக்கோம். ஓ, நீங்க புதுசா ஏதாவது ஆரம்பிக்கிறத விட ஏற்கனவே இருக்கிற பஸ் சர்வீஸை நந்து பேர்ல எழுதி கொடுத்தா போதுமே. அப்படி பண்ணா நந்து இங்கே இருக்கிற மாதிரியும் இருக்கும், அம்மாவும் பிள்ளைய கொஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கும். பஸ் சர்வீஸ் மானசி பேர்ல இருக்கு. மானசியோட கலந்து பேசிதான் எந்த முடிவுனாலும் எடுக்க முடியும். அப்படின்னா இந்த வீட்டு மேல லோன் வாங்கி நந்துக்கு பிசினஸ் வச்சு கொடுங்க. வீடும் மானசி பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா நந்துவை கொஞ்சம் மட்டும்தான் செய்வீங்க, சொத்து எதுவும் கொடுக்க மாட்டீங்க. ஐயோ, என்னம்மா இது? நீ எந்த நேரத்துல தான் இந்த வீட்டுக்கு வந்து நந்துவோட டான்ஸை பார்த்து மயங்கினியும்? உன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. நீ ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா. ஆண்டி, நந்துவோட தாராவோட எதிர்காலத்தை பத்தி நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நந்துவுக்கு ஏதாவது வேணும்னா அதை செஞ்சு தர நாங்க ரெடி. நந்து முதல்ல ஊருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு அந்த விஷயத்துல நாங்கள ஒரு முடிவு எடுக்கிறோம். நீங்க வாங்கம்மா. தாரா, நந்து வரும்போது மானசிக்கிட்ட இருந்து எப்படியாவது பஸ் சர்வீஸை வாங்குற வழியை பாரு. பார்க்கலாம்.
இப்போதைக்கு பஸ் சர்வீஸ் கிடைச்சாலே போதும். இப்படி கூத்தாடிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கிறத விட பஸ் முதலாளின்னா கொஞ்சம் பந்தாவா இருக்கும். அது உண்மையாவே கெத்து தான் ஆண்டி. பஸ் சர்வீஸ் உன் கைக்கு வந்த உடனே ஜனதாங்கிற பேரை மாத்தணும். தாரா டிராவல்ஸ். ஆஹா, சொல்லும் போதே எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்குல்ல. உன்னோட போட்டோவையும் வச்சுட்டா ஐஸ்வர்யத்தோட ஐஸ்வர்யமா இருக்கும். சும்மா காமெடி பண்ணாதீங்க. நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் கிளம்புறேன். வீட்டு வேலை நடக்கிற இடத்து வரைக்கும் போகணும். கார்பெண்டர் வேலை நடக்குது. கொஞ்சம் அசந்தோன்னு வெயி, நமக்கே ஆப்பு வச்சிருவாங்க. தாரா டிராவல்ஸ் நல்லா இருக்கே. மானசி, கொஞ்சம் இங்க வாமா. என்ன? இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் சைன் பண்ணுமா. என்ன இது? உன்னோட நேம் சேஞ்ச் பண்றதுக்கான அப்ளிகேஷன். நேம சேஞ்ச் பண்ணவா? புரியலையே. இவ்வளோ நாளா மானசி கருணான் தானே இருந்தது. இப்போ நீ இந்த வீட்டோட மருமக, அதனால பேரை மானசி வர்மான்னு சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணலனா நான் இந்த வீட்டு மருமகளா இருக்க மாட்டேனா? அது இருப்பம்மா. ஆனா முழுசா இந்த வீட்டு மருமகளா நீ ஆகணும்னா உன் பேர்ல வர்மாங்கிறத சேர்க்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஓஹோ, அப்போ மானசி சத்யதேவன் மாத்திரத்துலயும் கஷ்டம் இருக்கா என்ன? நான் இப்போ என் பேரோட எதையும் சேர்க்க ஆசைப்படல. மானசி கருணாகரன்ற பேர்ல என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்கிட்டோம். மானசி சத்யதேவன் மாத்திரத்துல உனக்கு என்னம்மா பிரச்சனை? வழக்கமா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டியோட பேரு பின்னாடி புருஷனோட பேரை சேர்க்கறதுங்கிறது சகஜம் தானே? எல்லா பெண்களுமே அதுக்கு ஆசைப்படதான் செய்வாங்க. ஆனா நீங்க அதுக்கு ஆசைப்படாததை பாக்குறப்போ நீ தேவாவை புருஷனாவே ஏத்துக்கலையோன்னு தோணுதுமா? என்ன, தேவாவை உன்னால புருஷனா பார்க்க முடியலையா? அப்படின்னா நான் கம்பல் பண்ணல. நான் என் புருஷன் பேர் கூட இல்ல, என் அப்பா பேர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது எனக்கு நம்பிக்கையை கொடுக்கும். அப்புறம் என்னோட புருஷன் என் வாழ்க்கையில நுழைஞ்சு சில நாட்கள் தான் ஆகுது. ஆனா என் அப்பா அப்படி இல்ல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் பார்த்து வளர்ந்த முகம். அதனால புருஷன் வந்துட்டாருங்கிறதுக்காக என்னால அப்பாவை மறக்க முடியாது. அப்பா பேர் எனக்கு முக்கியம். மானசி, நீ சொன்னதுதான் சரி. நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறதுனால நம்மள வளர்த்த ஆளாக்குன்னு அப்பாவோட பேரை மாத்த முடியுமா? நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணாலும் என் பேர் கூட எங்க அப்பா பேர் இருக்கட்டும்னே சொல்லுவேன். மற்றபடி கல்யாணம் பண்ணிக்க போற அமெரிக்கா பிரசிடென்டாவே இருந்தாலும் எனக்கு எங்க அப்பா பேர் போதும்னு சொல்லிடுவேன். துளசி, துளசிங்க ஆண்டி. துளசி கிச்சன்ல இருக்கா, நான் கூப்பிடுறேன். உனக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போலையா? இல்ல, போகல. அவ்வளோ சீக்கிரம்லாம் போகும்னு எனக்கு தோணல. ஹாய் அப்பா. ஏமா, உன் அம்மாவோட கோவத்தை நீ மாத்தவேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் போகல? பார்த்தல, மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறா. என் முகத்தை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கோங்க. கண்ணெல்லாம் மூடல, சாப்பிட போறேன். என் மேல கோவம் இருந்தாலும் அத சாப்பாட்டுல காட்டல. சமையல்ல சத்தியமா உன்னை அடிச்சிக்கவே முடியாது.
இந்த மாதிரி சாப்பாட்டை சத்தியமா நான் வேற எங்கேயும் சாப்பிட்டதே இல்ல. சாம்பார் அவியெல்லாம் என்ன டேஸ்டா இருக்கு. கடவுளே, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு நீ வைக்கிற சாம்பார் டேஸ்டா இருக்கு, நீ வைக்கிற அவியல் சூப்பரா இருக்குன்னு இதையே சொல்லி சொல்லி உங்களுக்கு போர் அடிக்கலையா? இந்த டயலாக மாத்த மாட்டீங்களா? கிளிக் ஆகலையே. நீ சாப்பிடலையாமா? எனக்கு வேணாப்பா, எனக்கு பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் கூட உட்காந்து நீயும் சாப்பிடணும். எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கலப்பா. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பீஸா சாப்பிட்டேன். பிட்சா யார் வாங்கி கொடுத்தா? தாரா ஆண்டியா? இல்ல, மம்மி தான் வாங்கி கொடுத்தாங்களாம். இனிமே அந்த மாதிரி வெளியே இருந்து ஃபுட்டு வந்தா நீ சாப்பிடக்கூடாது. உனக்கு அப்படி ஏதாவது சாப்பிடணும்னா நீ என்கிட்ட சொல்லு, அப்பா நான் வாங்கி தரேன். ஐயோ ஐயோ அம்மா, தண்ணி குடிங்க. ஏண்டி சிரிக்கிற? ஐயோ, இந்தாங்க தண்ணி மொத்தத்தையும் குடிங்க. என்னங்க, என்னாச்சு? யார நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறீங்க? லீனாவையா? நான் எலினாவை நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறத உங்ககிட்ட யார் சொன்னா? தண்ணி குடிக்கிறதையும் நீங்க இருமுறதையும் வச்சுதான் நான் அப்படி கெஸ் பண்ணேன். என்ன உண்மைதானே? கரெக்டா சொன்னா? இல்ல, நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பாத பேர் தான் எலினா. ஆனா எலினாக்கு அப்படி கிடையாது. அவ எல்லார பத்தியும் நினைச்சிட்டே தான் இருக்கா. உங்களை பத்தியும் எமி பாப்பாவை பத்தியும் தினமும் நினைச்சுக்கிட்டே தான் இருக்கா. அதனால தானே பாப்பாவுக்கு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிருக்காங்க. இனி உங்களுக்கு எதெல்லாம் கொடுத்து அனுப்ப போறாங்கன்னு பார்த்தாதான் தெரியும். தீபம் 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 தீபம். அம்மா தேவி, அம்மா மூகாம்பிகே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம எல்லாரையுமே நல்லபடியா நீதாம்மா காப்பாத்தணும். யார் இது? ஏதோ சாமி மாதிரி தெரியுது. ஒருவேளை என்ன சோதிக்கிறதுக்கு கடவுள் மாறு விஷயத்துல வந்திருப்பாரோ? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.